இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடுங்க ஒரு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசல் விட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக அட்டகாசமாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாசிவான ஹாலுங்க. ஹாலில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டும் கபோர்டு ஒர்க்கும் பூஜா ரூமும் பண்ணியிருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடுங்க ஒரு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசல் விட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக அட்டகாசமாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 2 BHK வீடுங்க. மேலே பர்கோலா பேட்டர்ன் பண்ணி ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அது கீழே சைடு வாலுக்கு காம்பவுண்டில் இருந்துவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூவில் பெயிண்ட் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க்கில் மேலே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு டார்க் ப்ளூ கலர் கொடுத்து அது போக ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் ஹரிசாண்டலாக கொடுத்துருக்கிறது இந்த வீட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு ரேம்ப் வச்சு மேலே ஏறினோம்னா வெர்டிக்கல் பேட்டர்னில் எம்எஸில் லேசர் கட்டிங் டிசைனோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 2 மெட்டல் கேட்டுங்க. சூப்பராக இருக்கக்கூடிய இந்த வீடுங்க 2.25 சென்ட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் இந்த வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி போனோம்னா ஒரு பெரிய போர்ட்டிக்கோங்க. 17x14 அப்படிங்கிற அளவில் ஜலமூலையில் நம்மளுக்கு போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. கீழே நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. கிரே கலரில் எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து அவுட்டரில் கொடுத்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி போகும்போது ஒரு பெரிய சீட் அவுட்டுங்க 10x5 அப்படிங்கிற அளவில் கொடுத்து 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி பண்ணி சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு பிரிக்ஸ் பேட்டர்னில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு லைட் ப்ளூ கலரில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கதவு வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் போட்டு மகாகனி கலரில் பெயிண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோம்னா 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாசிவான ஹாலுங்க. ஹாலில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டும் கபோர்டு ஒர்க்கும் பூஜா ரூமும் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி அட்டகாசமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பூஜா ரூம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு. அது உடன்லேயே பண்ணியிருக்காங்க. கீழே பேஸ் கேபினெட் கொடுத்து டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி பேக் சைடு வால்க்கு எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைட் ஸ்கை ப்ளூ பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிவி யூனிட் வித் பூஜா ரூமுங்க. 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் போட்டு மேலே சூப்பராக பார்டர் கொடுத்து அதில் சின்னதாக ஒரு ரவுண்டில் ஃப்ளவர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயமுத்தூர் பட்டணத்தில் நம்மளுக்காக காத்திருக்குங்க. வடக்கு வாசலில் வாங்க கிச்சன் டைனிங் பார்ப்போங்க. 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்க. அதுக்கும் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் போட்டு யூ டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து 7 அடிக்கு பார்டர் 2 பக்கம் பார்டர் வச்சு சென்டரில் ஸ்கை ப்ளூ கலரில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. அது போக மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில். அது போக ஒரு சின்னதாக ஹெட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹெட்டில் ஒரு சின்னதாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. வாஷ் பேசின் வச்சு கொடுத்துருக்காங்க. சின்னி வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஸ்டோரேஜ்க்கு நல்ல ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின் வச்சு கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி அது போக நம்மளுக்கு லேஃப்ட்லையும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கீழே நம்மளுக்கு சின்னதாக ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பராக அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்கு 2 பெட்ரூமில் ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமாகவும் ஒன்று வந்து ரெகுலர் பெட்ரூமாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 2.25 சென்ட்டில் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. வாங்க நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாமுங்க. 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் கிராஸ் வென்டிலேஷன் யூபிவிசியில் போட்டு அது போக ஒரு செல்ஃப் வைக்கிறக்கோ சாமி படம் வைக்கிறக்கோ டிவி வைக்கிறக்கோ ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸில் இதில் அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6x4 அப்படிங்கிற அளவில் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் டார்க்காகவும் பாக்கி 2 சைடு லைட்டாகவும் கிளாஸி ஃபினிஷிங்கில் 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு பிராண்டடில் ஃபிட்டிங்ஸு கிளாஸ் செட்டு எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க.
பிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க செகண்ட் பெட்ரூமை பார்க்கலாம். ஹாலில் இருந்து வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமே ஸ்பேசியஸாக நம்மளுக்கு 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதுலேயும் மேலே லெஃப்டில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் போட்டு டிவி யூனிட் வைக்கிறக்கோ நம்மளுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டான ஒயிட் மைல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா வீடு ஃபுல்லுமே. இது கிட்ஸ் பெட்ரூமாகவும் நம்மளுக்கு ரெகுலர் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 4 அப்படிங்கிற அளவில். பிவிசி ஃபைபரில் டோர் வந்துடும். கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் ஒன் சைடு வாலில் டார்க்காகவும் பாக்கி 2 சைடில் லைட்டாகவும் கிளாஸி ஃபினிஷிங்கில் பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டு சூப்பராக தயார் பண்ணியிருக்காங்க இந்த டாய்லெட்டை. இந்த வீடு நம்ம கோயமுத்தூர் பட்டணத்தில் நம்மளுக்காக அமைஞ்சிருக்கு. வெளியிலேயே வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்குறங்காட்டி ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது வாடகை கொடுற மாதிரி கட்டுறோம் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் கட்டிக்கலாம். அதுக்கு கிரானைட்லேயே ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்களா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க. மேலே டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி பர்கோலா பேட்டர்னில் ஒரு சூப்பரான எலிவேஷனுக்கு பண்ணியிருக்காங்க. அது ஸ்பாட்லைட் கொடுத்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயமுத்தூர் பட்டணத்தில் நம்மளுக்காக அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கோயமுத்தூர் சிங்கநல்லூர் பக்கத்தில் LNT பைபாஸ் மேலேயே பட்டணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 3 BHKங்க.